வாங்கி விட்டுருவேன். ஃபுல் ரிஹர்சல்ல கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன். அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம். ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை. தினமும் அவர்களோட பாடுகிறேன். என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி மிகவும் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். இந்த சிம்பனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாகிவிட்டது. 13 தேசங்களில். அக்டோபர் 6 வந்து துபாயில இருக்கு. செப்டம்பர் 6 வந்து பாரிஸ்ல இருக்கு. அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க், இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது. தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. இப்பயே டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா? நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம்? எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும். அந்த மூமெண்ட் வந்து நீங்க அங்க அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறது தான் இசை உலகத்தில், இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம். அதனால் என்னுடைய மக்களை, என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. தெய்வமா கொண்டாடுறவங்க இருக்காங்க. கடவுளான இசை கடவுளுங்கிறான். எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கேனே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும். அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி, மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும். இதோட நிக்க போறதில்லை. இது ஆரம்பம். 82 வயசாச்சு, இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை. எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை. அந்த அளவிலே நான் இல்லை. பண்ணைப்புறத்திலிருந்து புறப்படும் பொழுது